சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவா அவங்க அம்மாவ போட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல. இப்படி பெரியம்மாவுக்கு எதிராவே நீங்க சதி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே! அவங்க தான் நம்மள வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பண்ணலாமா? அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, இசக்கி வந்து தான் மேல தான் எல்லா தப்பும் அப்படின்னு சொல்லி பழி எல்லாத்தையும் தான் மேல போட்டுக்கிறாப்ல. உங்க அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அதுக்கப்புறம் சிவா அங்கருந்து கோவத்தோட கிளம்பி போயிடுறாங்க. இசக்கி பயங்கர கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா, அடியாட்களெல்லாம் வர வச்சு, "சம்பத்த நீங்க கொல்லணும்" அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோவ காமிச்சு, அந்த பழி நேரா ஆறுமுகத்து மேல விழணும். ஸோ ஆறுமுகம் ஏற்கனவே வந்து உங்கள கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காப்ல. இப்ப நீங்க இந்த சம்பவத்த பண்ணுனீங்கன்னா, அந்த பழி ஆறுமுகத்து மேல தான் விழும் அப்படின்னு சொல்லி எப்படி எப்படிலாம் பண்ணணும், முகத்த மூடிக்கிட்டு தான் கத்தியால குத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் சிந்து கோயிலுக்கு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. கோயிலுக்கு போய்க்கிட்டு இருக்கும்பொழுது, நம்ம சிவா அந்த வழியா கார்ல போய்க்கிட்டு இருக்கும்போது, சிந்துவ பார்த்துட்டு, "நானும் அந்த வழியா தான் போறேன். உன்னைய டிராப் பண்ணிடுறேன்" அப்படின்னு கார்ல ஏத்திக்கிட்டு போறாங்க. அப்ப வந்து, "நீ இன்னைக்கெல்லாம் கோயிலுக்கு போக மாட்டியா? இன்னைக்கு எதுக்கு கோயிலுக்கு போற?" அப்படின்னு கேட்க, "ஒரு வேண்டுதலு. அந்த வேண்டுதல் உங்களுக்காக தான்" அப்படின்னு நம்ம சிந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் கோயிலும் வந்துருது. டிராப் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்தோட வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ள போறாரு. "என்னடா இவன் எதுக்குடா இங்க கோயிலுக்குள்ள போறான்?" அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயி, நம்ம சிவா பார்த்தா, சினேகா கிட்ட அந்த வக்கீல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சினேகா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வக்கீல் கிட்ட காச குடுத்து எப்படியாச்சும் அந்த அரவிந்த ஜாமீன்ல இருந்து வெளியில எடுத்துரு. வெளியில வந்து அந்த சிந்துவ ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பணத்த குடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இத நம்ம சிவா பாத்தர்றாப்ல. சிவா அப்படியே இந்த பக்கம் வரும்பொழுது, நம்ம சிந்து வந்து பாத்தீங்கன்னா, மண் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம சிவாவுக்காக வேண்டுதல் பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு. ஸோ அத தான் வந்து பாத்தீங்கன்னா, செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நம்ம சிவா அப்படியே மனசு உருகி போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம சிவா நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, நம்ம சினேகா கன்னத்திலேயே ஓங்கி ஒரு அறைய விட்டு, "நீ இப்படி பண்ணுவன்னு நான் நெனைக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லி, "நீ தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அரவிந்த வர வச்சு சிந்துவுக்கு எதிரா இப்படி ஒண்ணு பண்ணியிருக்க. அது மட்டும் இல்ல, சிந்து கிட்ட ஏமாத்தி டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்தும் வாங்கியிருக்க." அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் சிந்து இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, "அப்படியா? அப்ப பாரு." அப்படின்னு சொல்லி வக்கீல அங்க வர வைக்கிறாரு. அதாவது அரவிந்தோட வக்கீல் அங்க வர வச்சிருக்கிறாரு. ஸோ வக்கீல் வந்த உடனே சினேகா இதுக்கப்புறம் நம்ம பொய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி உண்மைய ஒத்துக்கிறாங்க. அந்த சிந்துவால என் வாழ்க்கையே போச்சு. அதனால தான் நான் இப்படி பண்ணுனேன் அப்படின்னு சொல்ல, சிந்துக்கு இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் இடைஞ்சல் குடுத்த அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சினேகா மேலேயே எச்சரிச்சுட்டு நம்ம சிவா அங்கருந்து கோவமா போறாங்க. இந்த பக்கம் நம்ம பைரவிய காமிக்கிறாங்க. ஸோ பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆறுமுகத்தோட தங்கச்சிய வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.